ஒரு 1 வீக்காக என்னமோ தெரில, என்னால் ஒரு 1 வீக் கண்டினியூஸாக வீடியோ போட்டால் திருப்பி ஒரு 1 வீக் வீடியோவே போட முடியல. வந்து தம்பி வந்திருந்தப்போ ஷூட் பண்ண வீடியோ தான். வந்திருந்தப்போ சும்மா பக்கத்துலேயாச்சும் எங்கேயாச்சும் போயிட்டு வரலான்னு சொல்லி கலேரியா மால் தான் போயிருந்தோம். ஏன்னா ஹஸ்பண்ட் வீக் டேஸில் வந்துட்டான். ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டு பக்கத்தில் எங்கேயாச்சும் தான் போக முடியும். ஸோ அங்கே கலேரியா மால் போனோன்னா கண்டிப்பாக பாப்பீஸில் போய் ஏதாச்சும் கண்டிப்பாக சாப்பிடுவோம். ஸோ பாப்பீஸ் போய் சாப்பிட்டுட்டு ஆதிக்கு வந்து இப்போ கொஞ்சம் விவரம் வந்துட்டனால இந்த ஃப்ரூட்ஸு அப்புறம் வெஜிடபிள்ஸ் அனிமல்ஸ்லாம் வந்து இந்த புக்கு மாதிரி வாங்கலான்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். ஸோ அவனுக்கு வாங்கி காட்டினேன் ஏதாச்சும் புரியுதா பார்க்குறானான்னு சொல்லிட்டு. ஏன்னா முன்னாடியே எது வாங்கி இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேன். எது வாங்கினா கூட தூக்கி போட்டு அதை பார்க்கவே மாட்டேங்கிறான், யூஸும் பண்ண மாட்டேங்கிறான். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போட்டோன்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. சரி பாப்பீஸில் வாங்கிட்டு அதை சாப்பிட்லான்னு இது பண்ணேன். யூஸ்வலாக வாங்குகிற இது தான் வாங்கியிருந்தோம். 699க்கு 4 மெம்பர்ஸ் சாப்பிட்ற மாதிரி. பட் அது எங்கள் 3 மெம்பர்ஸ்க்கே பத்தாத மாதிரி தான் இருந்தது. யூஸ்வலாக 2 மெம்பர்ஸ்க்கு நாங்கள் சாப்பிடுவோம். அது கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் தம்பி கூட சாப்பிடும்போது பத்தாத மாதிரி தான் இருந்தது. இந்த மாதிரி டைமில் ஆதி வந்து இது கேட்பான். அதில் ஸ்பைஸியாக இருக்க 2 பீஸ் வந்து கொடுத்துருவோம். ஸோ அது சாப்பிட்டதுக்கப்புறம் அவன் திருப்பி அகைன் அந்த சிக்கன் பீஸ் கேட்கவே மாட்டான். அப்போ அந்த ஸ்பைஸியாக கொடுத்தோன்னே ஜூஸ் கொடுத்துட்டோம்னா அவன் ஸ்பைஸியை விட இந்த ஜூஸ் தான் ப்ரிஃபர் பண்ணி குடிச்சிப்பான். அப்புறம் ஃபன் சிட்டிக்குள்ளே கொஞ்சம் அவனுக்கு பழகட்டும்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிருந்தோம். லாஸ்ட் டைம்லாம் சும்மா வேடிக்கை மட்டும் தான் பார்த்தான். பட் இந்த டைம் வந்து நிறைய இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு மாதிரி எக்ஸைட் ஆனான். ஸோ இன்னும் ஒரு 6 மந்த்ஸ் போனதுக்கப்புறம் இதெல்லாம் விளையாடுவான்னு நாங்கள் நினைக்கிறோம். அவன் எக்ஸைட்டடாக இருக்கானோ இல்லையோ, நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம் விளையாடினா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் ஆதி கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துட்டா மாதிரி இருக்குது எனக்கு. அது கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசில் இன்னும் ரொம்ப க்யூட்டாக பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ இருக்கிறது வந்து கொஞ்சம் பெரிய பையனாகிட்டு சில விஷயங்கள் அவனே பண்ணிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆதி வளர்ந்துட்டானோன்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே இருக்க கடையெல்லாம் சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒரே பெரிய டிஸ்கஷன், இப்போ அடுத்து என்ன சாப்பிட்றது, இது அவனுக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு. நான் சிக்கன் ரைஸ் தான் சொல்லியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து அது நல்லா இருக்காது, லோக்கல் கடையில் வேணான்னு சொல்லிட்டு இந்த ஸ்மோக்கி டாக்கி கூட்டிகிட்டு போயிருந்தார். அங்கே வந்து சிக்கன் சீஸ் ரேப் தான் வாங்கி கொடுத்துருந்தோம். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம். பாய்.